வணக்கம் மக்களே. அதிமுகவுக்கு ரூட்டை கிளியர் செய்துவிட்ட உதயநிதி. செம்ம குசியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கரூரில் 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பரிதாபத்தை விட தற்போது தமிழக வெற்றிக் கழகம் யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பதுதான் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது. ஒரு பக்கம் விஜய்க்கு எப்படியாவது உதவிக்கரம் நீட்டி கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என பாஜக தரப்பு துடியாய் துடித்து வருகிறது. இன்னொரு பக்கம் தமிழக காங்கிரஸில் உள்ள மூத்த தலைகள் சிலர் டெல்லிக்கே சென்று தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால் நமது எதிர்காலம் பிரைட்டாக இருக்கும் என ராகுல் காந்தியிடம் பேசி வருவதாக கூறப்படுகிறது. ராகுல் காந்தியும் நடிகர் விஜயும் நீண்டகால நண்பர்கள் என்றும் கூறப்படுகிறது. இருவரும் அரசியல் தொடர்பாக ஆலோசித்து வருவதாகவும் கூட்டணி குறித்து பேசி வருவதாகவும் அவ்வப்போது தகவல்கள் வெளியாகி வருகின்றன. கரூர் விவகாரத்தில் கூட சட்ட ரீதியிலான உதவிக்காக ராகுல் காந்தியுடன் நடிகர் விஜய் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. ஏனெனில் கரூரில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை கையில் எடுக்க திட்டமிட்டுள்ளதாம். யாருடைய ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் அதை ஏற்றுக்க மாட்டோம், சட்டப்படியாகத்தான் நாங்கள் போவோம் அப்படிங்கிறதுல திமுக உறுதியாக இருக்காங்க. அதனால தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கோம். சட்டப்படி கோர்ட்டு சொல்கிறது தான் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. இந்த விவகாரத்திலிருந்து தப்பிக்க காங்கிரஸ் உதவியை நடிகர் விஜய் நாடி உள்ளதாக கூறப்படுகிறது. கொள்கை எதிரி என கூறிய பாஜகவுடன் கூட்டணி வைக்க நடிகர் விஜய் விரும்பவில்லையாம். அதனால் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க நடிகர் விஜய்க்கு ஒரு ஐடியா இருப்பதாக கூறப்படுகிறது. கூட்டணி விவகாரம் தொடர்பாக ராகுல் காந்தியிடம் விஜய் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தையின் போது விஜய் ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் ராகுல் காந்தியிடம் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளாராம். அதாவது கரூர் சம்பவத்தில் தனது பெயரில் வழக்கு பதிவு செய்யப்படக்கூடாது, தொடர்பு படுத்தக்கூடாது என கண்டிஷனை முன்வைத்துள்ளார் நடிகர் விஜய் அவர்கள். இதற்கு ராகுல் காந்தி தரப்பில் தாவேகாவிற்கு தேவையான அனைத்து சட்ட உதவிகளையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம், அஞ்ச வேண்டாம் என கிரீன் சிக்னல் கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் வலிமையான கட்சியாக திமுக இருப்பதால் இப்போது கூட்டணியை முறித்துக்கொள்ள ராகுல் காந்தி தயாராக இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் தனக்கு ஆதரவாக தமிழகத்தில் செயல்பட்டு வரும் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி சேர்ந்து நடிகர் விஜய் திமுகவை மண்ணை கவை வைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கரூரில் 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பரிதாபத்தை விட தற்போது தமிழக வெற்றிக் கழகம் யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பதுதான் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது. ஒரு பக்கம் விஜய்க்கு எப்படியாவது உதவிக்கரம் நீட்டி கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என பாஜக தரப்பு துடியாய் துடித்து வருகிறது. இன்னொரு பக்கம் தமிழக காங்கிரஸில் உள்ள மூத்த தலைகள் சிலர் டெல்லிக்கே சென்று தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால் நமது எதிர்காலம் பிரைட்டாக இருக்கும் என ராகுல் காந்தியிடம் பேசி வருவதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.